இது ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, மூன்று இல்ல, நாலு இல்ல, தொடர்ந்து பெரிய போராட்டம் ஒன்று செய்வோம். வெளியில போய் தான் பிளாஸ்டர் வாங்கணும். இல்லன்னா சொப்பர் எடுத்து ஜனவரி வர சொப்பர் எடுத்து ஜனவரி வர பொடி கொண்டு போயிட்டாங்க. 11:30 டைரக்டர் ரிலீஸ் பண்ணி பொடி அனுப்பி விட்டாரு. ஆனா அதுக்குரிய டிக்கெட் வந்து கொடுத்தே விடல. இங்க இருந்து பகல் 11:45 தான் ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி அனுப்பி விடுறாங்க. டிக்கெட்டை கொண்டு வந்து 2 3 மணி தான் யாழ்ப்பாணத்துல போஸ்ட்மார்ட்டம் செய்ய வலிக்கிறாங்க. என்ன செய்தி எங்க கூட நீதி என்ன உள்ள இந்த டிக்கெட் நீங்க டிலே ஆக நீங்க இருந்து இதாவோ அனுப்பிருக்கலாம் தானே. நேற்று நடந்த எல்லாம் ஒரு முடிவெடுத்து எழுதி போட்டு நீங்க 11 மணிக்கு அனுப்புறீங்க. அந்த நேரம் வந்து பிரைவேட்ல இருந்திருக்காரு. அதுக்குரிய ஆதாரம் இருக்கு, கட்டாயம் கிடைக்கும். பிஓஜி நேற்று பிரைவேட்ல இருந்திருக்கிறார். அந்த டைம்ல அவர் இல்லாததால அங்க நடந்த பிரச்சனை. வருஷமா ஒரு அட்டெண்டன்ட் யூனியன் இயங்குது. ஏன் இன்னும் திருத்தப்படல? 15 வருஷமா அட்டெண்டன்ட் யூனியன் நடக்குது. ஏன் மாத்திரங்க இல்ல
இது முக்கியமான ஒரு ஆள் வர நீங்க பார்க்குறாரு. நேற்று எங்களுடைய அக்காவை வந்து நாங்கள் டெலிவரிக்காக கொண்டு வந்து சேர்த்துனாங்க. முந்தின நாள் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. நேற்று காலையில் 5 மணிக்கு தான் டெலிவரிக்காக உள்ளே கொண்டு போனவங்க. உள்ளே கொண்டு போயிட்டு பின்னேரம் 3 மணிக்கு தான் 3 காலுக்கு அக்காவுக்கு டெலிவரி நடந்திருக்கு. டெலிவரி நடந்த இடத்துல பிள்ளை இறந்துட்டு, பிள்ளை இறந்தது கூட எங்களுக்கு சொல்ல இல்லை. அதுக்கு பிறகு அக்காவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-4:30க்கு பிறகு அக்காவும் இறந்துருக்கிறார். அது சம்மந்தமாக எங்களுக்கு எந்த தகவலும் தரையில்லை. அப்போ நாங்களும் அதை பார்த்து கால நேரம் இருந்தாங்க. அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு 6-6:30 போல வந்து சொல்லுவாங்க, இப்படி பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி. பிள்ளை இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரம் கழித்து சொன்னாங்க, அம்மா மூச்சு திணற இருக்கிறா, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 7:30க்கு பிறகு சரி திருப்பி வந்து சொல்லுவாங்க அம்மாவும் இறந்துட்டான்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு போய் உள்ளே போய் பார்த்தா அங்கே வைத்தியசாலையில் யாருமே இருக்கல. அந்த இறந்து கிடந்தா எங்களோட அக்காவும் பிள்ளையும் அப்படியே தான் இருந்தாங்க இல்லையா, அங்கே எந்த வைத்தியரும் இல்லை. எல்லாரும் நாங்கள் கேட்ட இதுக்கு 6 பொறுப்புன்னு சொல்ல யாரும் இதுக்கு பொறுப்பு கூட இல்லை. நாங்கள் ஒரு 2 மணி தேலமாக அதில் இருந்தோம். எந்த இது சம்மந்தமாக யாருமே வரல. நாங்கள் டிரெக்டருக்கு எல்லாருக்கும் கால் பண்ணாங்க. டிரெக்டர் ஃபோனும் வேலை செய்யலை. 2 மணி தேலத்துக்கு பிறகுதான் அதுக்கு சம்மந்தமாக வந்தவங்க எல்லாரும். இது என்னென்னு கேட்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கள் இப்படி அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்து இப்படி எங்களை எல்லாரையும் உள்ள விட வேணான்னு சொல்லி அது பிறகு தாங்கள் யாழ்ப்பாணத்துக்காக போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் செய்து நாங்கள் இதுக்குரிய ரிப்போர்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. இன்றைய தினம் வனஜா மற்றும் அந்த சிசுவின் மரணம் தொடர்பில் எங்களுடைய மன்னார் மக்கள் 1-2 வைத்தியசாலையின் முன்னர் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறப்புக்கான நீதி தேட வேண்டும் என்ற போர்வையில் எங்களுடைய மக்கள் 1-2 வந்திருந்தோம். அதே நேரம் வைத்தியர், அதாவது மாகாண பணிப்பாளர், மத்திய அரசிலிருந்து வந்த செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழு மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்திருந்தார்கள். அவர்களோடு இறந்த வனஜா அவர்களின் தாய் மற்றும் உறவினர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் ஆகிய நாங்கள் மற்றும் எங்களுடைய பங்கு தந்தையர்கள் பலர் அதில் கலந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஏறக்குறைய 2 மணி நேரங்களுக்கு மேல் பல்வேறு வாதங்கள், இந்த விடயங்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகள், இவ்வாறான பிழைகள் நடைபெற்றிருக்கின்றது, ஆகவே இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும், இப்பொழுது ஒரு இறப்பு நடைபெற்றிருக்கின்றது, இதற்கான காரணம் அந்த தாய் வனஜா அவர்களின் தாய் நேற்றைய தினம் 5 மணிக்கு இந்த பேஷண்ட், அதாவது மகப்பேற்றுக்காக லேபர் ரூமுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கின்றார். பின்னேரம் 3-4 மணி வரையில் அங்கு லேபர் ரூமில் தான் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அந்த ஒரு சிசு ஒன்று இறந்திருக்கின்றது என்று சொன்னால் அட்லீஸ்ட் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு சிசேரியன் பண்ணியாவது அந்த தாயை காப்பாற்றி இருக்க முடியும். ஏன் இந்த அசம்பந்த போக்கு ஏன் நடைபெற்றது என்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த வருகை தந்தவர்களோடு எங்களுடைய எல்லோரும் கதைத்திருந்தோம். எங்களுடைய நிலைப்பாடு மன்னர் அரசாதிபர் அவர்களும் இதில் முக்கியமாக பங்கெடுத்திருந்தார். இந்த விடயங்கள் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சொல்லியிருந்த பொழுது, இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலமாக சில விடயங்களை தருமாறு கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த விசாரணைகள் அனைத்தும் தற்பொழுது மத்திய அரசின் விசாரணை 2 குழுவாக நியமிக்கப்பட்டு நடைபெற்றிருக்கின்றது. அதே நேரம் மாகாண பணிப்பாளர் தன்னுடைய விசாரணையை குழுவை நியமித்து 3 நாட்களுக்குள் முடிப்பதாக கூறியிருக்கின்றார், வாக்குறுதி தந்திருக்கின்றார். இந்த விடயங்களின் அடிப்படையில், இந்த இன்குவாரி விசாரணையின் அடிப்படையில் கிடைக்கின்ற அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு மாகாண பணிப்பாளர் உத்தரவாதம் தந்திருக்கின்றார். அந்த விடயத்தை எழுத்திலும்
ஐயா பின்னுக்கு போன் எடுங்க அக்கா போன் அக்கா அக்கா போடாங்க அதான் அந்த இதொரு சரி பண்ணுங்கன்னு வந்து கேட்டுக்கலாம்ல அசல்ல ஏதனா சொல்லியிருக்காங்க சொன்னது நார்மலாயிரும் நார்மலாயிரும் ஒன்பது 10 வருஷமா உங்களுக்கு மகளுக்கு பிள்ளை இல்லாம தான் இப்போ இந்தியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் அதான் சொல்லுங்க அப்படி வந்து நெடுகான ஹாஸ்பிட்டல்ல வந்து அடிக்கடி இல்ல நான் சொல்றதை கேளுங்க அடிக்கடி இந்த கிளினிக்கு மாறீங்க நானு அதே போல அவரும் அடிக்கடி மாட்டு அன்றைக்கு நீங்க நேற்று திங்கட்கிழமை 8:30 மணிக்கு வந்துட்டு கிடைக்கும் 8:30க்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இந்த இதெல்லாம் பார்த்து முதல் படி ஓபிடி பக்கம் பார்த்துருந்தார் அப்புறம் உள்ளுக்கு நம்ம வந்து பார்த்து உள்ளுக்கு போட்டு விட்டார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே டாக்டர் ஒரு இதை பார்த்து கொண்டு இருந்தார் அப்புறம் பின்னேரம் 3 மணி அந்த ஒரு சந்தர்ப்பங்கள்ல வந்து பார்த்து கொண்டு தான் இருந்தவன் அவருக்கு அடிக்கிற சுகர் கூடியுமா அவர் ஒரு நோயாளி இன்னும் இன்னொரு நோயாளி அதாவது விஞ்ஞான ரீதியா நிரூபிக்க முன்னுக்கு தெரியும் இது வந்து ஒரு கொலை அவங்க கவனத்தில் கொலை அதை வந்து நிர்வாகம் பொறுப்பேற்று இந்த கொலைக்கு நாங்க தான் பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட வியோஜிலிருந்து சாதிமாரெல்லாம் உடனடியாக போலீசார் கை ஒரு சம்பவம் நாங்க மூன்றாவது பாதிக்கப்பட்ட தாய்மார பாருங்க கொண்டு வரையில நீங்க
நேற்று காலை 8 மணி அளவில் இந்த வனஜா என்ற என்னுடைய தங்கையை உள்ளே இந்த பிள்ளைப்பருவுக்காக லேபர் ரூமுக்கு நேற்று கொண்டு போயிருந்தார்கள். ஆனால் 8 மணியிலிருந்து மாலை 4 மணிக்கு ஒரு தகவல் வந்தது. அவருக்கு 7ஆம் கணக்கு இப்படி சொல்லி ஒரு பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ள அவங்க அம்மாவையோ ஆரையுமே உள்ள விடையில, அது அதற்கு உள்ள விட சொல்லி கேட்டதுக்கு அது உள்ள விடையில அப்போ சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க அவரை பிள்ளை செத்து போயிட்டு தாய் சீரியஸாக இருக்குண்டு. அவரை எங்களுக்கு சந்தேகமாக போயிட்டு அவரை நாங்கள் அதுக்கு போய் உள்ளே போய் உழைச்சி பார்த்தா உள்ளே போய் உழைச்செல்லாம் உள்ளே போனால் அங்கே சொல்கிறாங்க, அங்கே பார்த்தா அந்த பிள்ளை அப்படி ஒன்றுமே இல்லாமல் அறிவு இல்லாமல் கிடக்கு. ஆனால் மேலே ஒரு வழி அமர்த்தி கொண்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க பிள்ளை தாயை காப்பாற்றுறாங்க. ஆனால் அந்த தாய் பிள்ளை செத்த உடனே அந்த தாயும் பொதுவாக நாளை கால பணிகளை இறந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தாயை செத்த தாயை வைத்து 5:30 மட்டும் வச்சு சுமாராக 1.5 மணித்தியாலும் அவங்க வைத்தியம் பார்த்தாங்க. அதுதான் நாங்கள் நேற்றுக்குள்ள ஒரு விஷயமாக உள்ளது. அந்த அதுக்கப்புறம் நாங்கள் நீதி கேட்டதுக்கு அவங்க ஒருத்தருமே சரியான பதிலை வழங்கவில்லை. இரவு அந்த அவரோட உடல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காலை ஒரு தகவல் வந்தது, இரவு இவர்கள் அந்த டிக்கெட்டை ஒன்றும் கொண்டு செல்லவில்லை, இங்கே தான் இருக்கின்றது. பிறகு காலை ஒரு 9-10 மணியெல்லாம் இங்கே இருந்த டிக்கெட் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது, போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கான முடிவு கூட இன்னும் வரவில்லை. இப்பொழுது மக்கள் பலத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துடன் அவர் தாய் கூட இப்போ வந்துள்ளார். அவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஆனால் இவங்களை இன்னொரு கதையோடு சொல்கிறார், அவர் இந்தியாவிலே பிள்ளை பெறுவதற்காக வைத்தியங்கள் செய்ய வேண்டும். அவர் இதுவரை ஒன்றுமே செய்ததில்லை. ஒரு வருடமாக இந்த ஆஸ்பத்திரியிலேயே வந்து கிளினிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கிளினிக் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த போது இவங்கள் அப்படி சொல்வது ஒரு சரியான செயலில்லை. மக்களும் பாரி ஆர்ப்பாட்டத்தோடு உள்ளார்கள். இவர்கள் இப்போது மேலே ஒரு மீட்டிங் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் யாருமே ஒரு சரியான ஒரு தீர்வை வழங்கவில்லை. ஆனால் எல்லாரும் அதை சமாளிக்க